வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த பிஸ்னஸ்க்கு வந்து ஓட வந்து எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஈவெண்ட்ஸ் அண்ட் வெட்டிங் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு இருக்கிற பெரிய ஸ்ட்ரகிள் என்னன்னா பார்த்தீங்கன்னா, லீட்ஸ் வந்து நிறைய வரும். ஆனால் வந்து அதில் ஒன்று ரெண்டு தான் வந்து கன்வெர்ட் ஆகும், கரெக்ட்டுங்களா? அவங்க வந்து கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் ஆட்ஸு, இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ், இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் சோஷியல் மீடியாலேருந்து லீட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்கொயரிஸ் நிறைய வரும், ஆனால் அதில் கன்வெர்ட் ஆகுறது ஒன்று ரெண்டு தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் இல்லையா? ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து லீட் ஃபாலோஅப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ அதை வந்து நம்ம ஓடல் வந்து எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இப்போ லீடு வருது அப்படின்னா, அந்த லீடு வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் ஆகும்போது அவங்ககிட்ட பேசும்போதே நம்மளோட டீட்டெயில்ஸ், ஐ மீன் நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ், அப்புறம் அவங்களுக்கான இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸ், அது எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா? ஸோ அந்த லீடுலேயே அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும், கொஞ்சம் யோசிங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளோட வேலையும் கொஞ்சம் பேர்டன் வந்து கம்மியாகும். ஸோ நம்ம கால்ஸ்லேயே பாதி ஒர்க்கை வந்து முடிச்சிருவோம். எப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன நீட் இருக்கு, அவங்க என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நோட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் அன்னைக்கு அவங்க பார்க்கும்போது சரி, ஓகே, நமக்கு தேவையானதெல்லாம் வந்துருச்சு, நம்ம எதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதெல்லாம் வந்துருச்சு அப்படிங்கும்போது அவங்களும் ஒரு சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ஸோ அதை வந்து ஓடல் வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் காண்டாக்ட் மாடியூல் போய்க்கிறேன். ஸோ இங்கே தான் நம்ம வந்து காண்டாக்ட் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் நியூவாக ஒரு காண்டாக்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து பர்சனாக இருக்காங்கன்னா பர்சன், கம்பெனி எந்த கம்பெனி, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கம்பெனி சூஸ் பண்ணேன். கம்பெனின்றது பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு வென்யூ அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன், ஓகேவா? இப்போ வந்து ஏபிசி மஹால் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறேன், ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் வென்யூவா என்னன்னு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 806. ஸோ அதுக்கான ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிறேன், அட்ரஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்கிறோம், சிட்டி மாஸ்டர்னு சொல்லிட்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஈவென்ட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது டிஸ்டன்ஸ் இருக்கும், கரெக்ட்டுங்களா? இந்த லொக்கேஷன் வரைக்கும் தான் நம்மளால வந்து சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இல்லை நம்ம வேர்ல்டு வைட் பண்ணுறோம், ஐ மீன் இந்தியா முழுக்க பண்ணுறோம், தமிழ்நாடு முழுக்க பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து சிட்டி மாஸ்டர் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ வந்து உங்கள் தமிழ்நாட்டில் சட்டன் இடத்துக்குள்ள மட்டும் பண்றதுனால நான் வந்து இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். நான் இப்போ இதில் கோயம்புத்தூர்ன்றதை சூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா இது வென்யூ இல்லையா? நான் வென்யூ கான்டாக்டில் வென்யூ வந்து டிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து கான்டாக்ட் டேக் இருக்கு, டேக் நம்ம யூஸ் பண்ணாலும் பண்ணிக்க முடியும், ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரா அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் கான்டாக்ட். ஆட் கான்டாக்டில் மல்டிபிள் கான்டாக்ட். இப்போ இந்த மகளோட சூப்பர்வைசரு, எலக்ட்ரீஷியன்ஸு, வாட்ச்மேன்ஸு, இந்த மாதிரி அவங்க இந்த மகளில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நமக்கு வந்து யாரை காண்டாக்ட் பண்ணுறதெல்லாம் தெரியாது. ஸோ அப்படிங்கும்போது நம்ம காண்டாக்டை வந்து கிரியேட் பண்ணும்போதே வாட்ச்மேன் இவங்க நம்பரு அந்த மாதிரி நம்ம வந்து கேட்டகரி வைஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டுக்கிறேன். மெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். மெயில் ஐடி இருந்துச்சுன்னா மெயில் ஐடி கொடுக்கலாம். அப்புறம் ஃபோன் நம்பர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மண்டபம் மேனேஜர் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன், ஓகேவா? இப்போ வந்து நான் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மண்டப மேனேஜர் நம்பர் வந்துருச்சா? ஸோ இது மாதிரி வாட்ச்மேன் இருக்காங்கன்னா வாட்ச்மேனு, எலக்ட்ரிஷியன் இருக்காங்கன்னா எலக்ட்ரிஷியன், அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்க முடியும், ஓகேவா? மல்டிபிள் கான்டாக்ட் வந்து கொடுத்துக்க முடியும். தென் வந்து அதிலே நம்ம அவங்களோட ஃபோட்டோஸ் இருந்துச்சுனாலும் நம்ம வந்து ஆட் ஃபோட்டோ கொடுத்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்க முடியும், ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏபிசி மகள் போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த மகளுக்கான ஃபோட்டோஸ் இருக்குது அப்படின்னாலும் நம்மளால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். நான் வந்து இதை போட்டுக்கிறேன். ஸோ இருக்கிற ஃபோட்டோஸ் நான் அப்ளை பண்ணிக்கிறேன், ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பெனி டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் ஜாப் பொசிஷன், வெப்சைட்ஸ் இருந்துச்சுன்னா வெப்சைட்டு, ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம்.
தென் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம சேல் பண்ண போறோமா, பர்ச்சேஸ் பண்ண போறோமா. ஸோ இது வந்து நம்ம இன்வென்ட்ரி ஐ மீன் நம்ம மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றோம் அந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் லிங்க் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் லிங்க் நமக்கு வந்திருக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அதோட லேண்டிடியூட் லாங்கிடியூட் வந்து எடுத்துக்கலாம். இன்கேஸ் இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு நம்ம வந்து இங்கே 6263. ஓகே. இப்போ வந்து நான் பின்கோடு கொடுத்துக்கிறேன், அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கம்ப்யூட்டர் ஆன் பேஸ்டான அட்ரஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த அட்ரஸ்க்கான இந்த பின்கோடை வச்சு உங்களுக்கு வந்து மேப் வந்து கொண்டு போகும். ஓகேங்களா? இப்போ வந்து கூகுள் மேப்குள்ளே போனோம் அப்படின்னா டைரெக்டாக அதுக்கான கூகுள் மேப் லிங்க்குள்ளே போயிடும், லொக்கேஷனுக்கு போகும். ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லொக்கேஷன் அவங்க லைவ் லொக்கேஷன் இருக்கிற இடத்த அதில் உள்ள லேண்டிடியூட் லாங்கிடியூட் நம்ம இதில் அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா டைரெக்டாக நமக்கு வந்து அந்த லொக்கேஷனுக்கு எக்ஸ்ட்ராக்டாக போயிடும். ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஏதாவது நோட்ஸ் இந்த மால் பற்றின நோட்ஸ் ஏதாவது போட்டு வச்சுக்கணும்னா போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய மல்டிபிள் இருக்குது. என்னென்னா நம்ம ஃபோட்டோவை அட்டாச் பண்ணிக்க முடியும், இல்லை டாக்குமெண்ட் பிடிஎஃப், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ்லாம் இருக்குது, பட்டன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புல்லட்டு சிம்பிள். அதுக்கடுத்து எப்படி நம்ம வேர்டில் யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி மல்டிபிள் லைன்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இந்த மகளுக்கான ஏதாவது இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம நோட்ஸ் எழுதிக்கலாம். தென் வந்து ஃபோட்டோ டேப். இது வந்து எதுக்குன்னா இந்த இதோட இப்போ மகள் இருக்கு. ஸோ அவங்களுக்கான ஸ்டேஜஸ் எப்படி இருக்கும், அந்த ஸ்டேஜோட ஃபோட்டோஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் இப்போ ஏபிசி மகளில் புக் பண்ணியிருக்கோன்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜோட சைஸ் என்ன அப்படின்னு நீங்கள் இங்கேயே போட்டு வச்சுக்க முடியும். தென் வந்து ஏதாவது ஃபோட்டோஸ் இருக்குது, மகளோட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஃபோட்டோஸையும் அட்டாச் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து அப்லோட் பண்ண முடியும். ஐ மீன் அவங்க கேட்ட டெக்கரேஷன் வந்து இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த லீட் ஸ்டேஜ்லேயே வந்து உங்களால் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஸோ இந்த டிசைன் வேண்டாங்க, இந்த டிசைன் தான் இந்த மண்டபத்துக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி டிசிஷன்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ ஏபிசின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மகள் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் நம்ம வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வென்யூ கான்டாக்ட் அப்படின்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இதில் என்ன எடுக்கு அப்படின்னா நம்மளோட சரௌண்டிங்கில் இருக்கிற மண்டபத்தை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் இங்கே ஸ்ட்ரீட்டில் சிட்டியில் இப்போ வந்து சிட்டியை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவினாசியில் மட்டும் எத்தனை மண்டபம் இருக்குது, அப்புறம் கோயம்புத்தூர், அப்புறம் ஈரோடு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து லிஸ்ட் வியூ இருக்குது, கேம்பெயின் வியூவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஃபில்ட்ரேஷன் பர்பஸ் நம்மளை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா சிட்டி வைஸ் எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அவினாசியில் 2 மண்டபம், கோயம்புத்தூரில் 35 இருக்குது, அப்புறம் தாராபுரத்தில் 6 மண்டபம் இருக்குது. தாராபுரத்தை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 6 மண்டபம் எந்தெந்த மண்டபம்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சரில் நீங்கள் மண்டபத்தை வந்து சர்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்கேஸ் அவங்களுக்கு கால் பண்ணுறவங்களுக்கு அந்த ஏரியாவில் உள்ள மண்டபம் பேர் மண்டபத்தோட இது தெரியல அப்படின்னா நீங்கள் ஒரு இது கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல வந்து 35 மண்டபம் இருக்குது, ஸோ அதை வந்து நீங்கள் கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து நீங்கள் கொடுக்கும்போது கஸ்டமருக்குள்ள ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்கும். ஓகேங்களா? ரிலேஷன்ஷிப் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கான்டாக்டில் வந்து நம்ம பண்ணியாச்சு. தென் வந்து லொக்கேஷன் போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து கான்டாக்ட் கான்டாக்ட் போட்டிருக்கோம். லொக்கேஷன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது டேரெக்டாக மேப் கொண்டு போகும். ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்எம். இது வந்து சிஆர்எம் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ சிஆர்எம்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டேஜஸ் வந்து குவாலிஃபை லீட், மீட்டிங் அண்ட் ஸ்டேஜ், கொட்டேஷன், நெகோசியேஷன், டைரக்ட் மீட்டிங். ஸோ இந்த மாதிரி நான் வந்து மல்டிபிள் ஸ்டேஜஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூகுள் ஆட்ஸ் இந்த மாதிரிலாம் வரும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லீட்ஸில் வந்து கொண்டு போய்க்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம லீட்ஸில் கொண்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹாட் லீடு, அதாவது பார்த்தீங்கன்னா சர்டன் பீரியட் வரைக்கும் ஒரு 10 days வரைக்கும் அந்த லீடு இப்போ நமக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த 10 days வந்து நமக்கு வந்து ஹாட் லீடாக இருக்கும்.
ஸோ 10 டேஸ் மேலே போயிடுச்சு அப்படின்னா அது வந்து நார்மல் லீட் தான். ஸோ இந்த 10 டேஸில் நம்ம வந்த லீடை இப்போ இன்கேஸ் ஒரு லீடு நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வாட்ஸ்அப்லேயே இல்லை இன்ஸ்டாகிராம்லேயே எதுலேயோ ஒரு லீடு வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு நம்ம உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போனா தான் வந்து கஸ்டமர் வந்து ஓகே நம்ம பண்ணியிருக்கோம், ரெஸ்பான்ஸ் உடனே இருக்குன்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த இது வச்சுருக்கோம். நம்ம வந்து நம்ம வந்து டைம் வந்து நம்ம கொடுக்கறது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம சீக்கிரம் ரெஸ்பான்ஸ் பண்ணி முடிக்க முடியும். அவங்களுக்கும் டிலே ஆகாம நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு இது கிடைக்கும். ஓகேவா? நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ லீட்ல வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா, லீட்ல வந்து அவங்களோட பேரு, அப்புறம் வந்து ஃபோன் நம்பரும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, வென்யூ. இவங்க அந்த லீட் டைம்லேயே வந்து நாங்க இந்த மகள் தான் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம வந்து மகள் வந்து இங்க கிளிக் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஏரியால இருக்கு அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எடுத்துட்டு வந்துரும். இல்ல நியூவா ஏதாவது மகள் சொல்றாங்க அப்படின்னாலும் நம்மளால இங்கேயே டைரக்டா கிரியேட் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஈவெண்ட்டோட டேட்டு. ஸோ எப்போ வந்து ஈவெண்ட் நடக்க போகுது அப்படின்றதுக்கான டேட் வந்து நம்ம கொடுத்துக்க முடியும். நான் வந்து 20 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோர்ஸ். இது வந்து இந்த லீடு வந்து எந்த சோர்ஸ் மூலியமா வந்துச்சு? இன்ஸ்டாகிராம் ஆட்ஸா? ஐ மீன் இன்ஸ்டாகிராமா ஆட்ஸ் மூலியமா வந்துச்சா? இல்லை ரெஃபர் பண்ணாங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து வாங்கிக்க முடியும். நான் இன்ஸ்டாகிராம்ன்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃபர்டு. ஸோ இது வந்து ரெஃபர்டில் வந்து நம்ம காண்டாக்டாக கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டேரெக்டாக காண்டாக்டாக வரும். இல்லைனா நியூவாக ஏதோ ஒரு பர்சன் மூலிமா வருது அப்படின்னா அவங்க பேரும் அவங்க ஃபோன் நம்பர் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெயில் அட்ரஸ் கொடுத்தாங்கன்னா மெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் பீரியாரிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம், ஹை, வெரி ஹை இந்த மாதிரி நம்ம வந்து பீரியாரிட்டி வந்து கொடுத்துக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா டேக். ஸோ டேக் வந்து எதுக்கு இப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, இவங்க வந்து கால் பண்ணும்போது ரிசப்ஷன் வெட்டிங்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். நான் ரிசப்ஷன் வெட்டிங் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்சன். நம்மக்கிட்ட மல்டிபிள் சேல்ஸ் பர்சன் இருக்காங்க அப்படின்னா இந்த லீடை வந்து யார் ஃபாலோ பண்ண போறா அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். தென் வந்து டீம் வைஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா டீம் கொடுக்குறோம் அப்படின்னா டீமும் நம்மளால கொடுத்துக்க முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீடில் இருக்கும்போதே நோட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இன்ஃபோஸ். ஓகேங்களா? இந்த நோட்ஸும் வந்து இந்த லீடை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு இதெல்லாம் வேணும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க வேணும்னு கேட்குற விஷயங்கள்லாம் நீங்கள் இம்பார்ட்டன்ட் நோட்ஸில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த டைமில் அவங்க எதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இது வந்து எப்போனா இந்த கொட்டேஷன் கொடுக்கும்போது அந்த மாதிரி இடங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நான் இதை வந்து கன்வெர்ட் டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ இதில் என்ன கேட்குது அப்படின்னா கன்வெர்ட் டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குவோம். கிரியேட் ஏ நியூ கஸ்டமரை கிரியேட் பண்ணணுமா இல்லை எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை வந்து லிங்க் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்குது. நான் நியூ கஸ்டமர்ன்றதை கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கிரியேட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ மை பைப்லைன் போகிறேன். ஸோ இங்கே பூஜா அப்படின்றது வந்துருச்சா? ஸோ இதுக்குள்ளே போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரிசப்ஷன் வெட்டிங் கொடுக்கும்போதே நோட்ஸில் வந்து ஃபில் ஆகிடுக்கு, அப்புறம் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்லையும் ஃபில் ஆகிடுக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா நான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே கான்ஃபிகரேஷனில் ப்ரீ டிஃபைன் நோட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டேக் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டேகுக்கு ரிசப்ஷன் வெட்டிங்க்கு இன்டர்னல் நோட்ஸ் இது வந்து என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட ஐ மீன் டெலிகாலர் டீம் இருப்பாங்க, லீடு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து 100 லீடில் ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் ஆகுறது ஒரு 2ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 2 ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் வந்தப்போ அதை வந்து நம்ம ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொடுக்கும்போது நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால இன்டர்னல் நோட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் இன்டர்னலாக என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் அவங்கக்கிட்ட கேட்கணும் அப்படின்றதுக்கான நோட்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நோட்ஸு. அவங்கக்கிட்ட நம்ம எந்த வென்யூ கன்ஃபர்மேஷனு, பிரைடல் க்ரோம் நேமு, ஸ்பெல்லிங் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம மறந்துடுவோம் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம சில விஷயங்கள்லாம் ஐ மீன் சில விஷயங்கள்லாம் மறந்துடாம யூஸ் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஃபோட்டோ அட்டாச் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் நோட்ஸில் என்னென்ன இப்போ இது பண்ணுறோமோ அதே மாதிரி தான். இப்போ வந்து நான் வந்து செக் பட்டன் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ கொஸ்டின் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்களேன், டெஸ்ட் 1. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 2, டெஸ்ட் 3, டெஸ்ட் 4. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே லைன் ஐட்டமும் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி செக் பாக்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு கேள்வி கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து டிக் பண்ணி அந்த கேள்விக்கான பதில் வந்து வாங்கிட்டோம் அப்படின்றதையும் நம்ம இது மாதிரி சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து இதை சேவ் பண்ணிக்கிறேன்.
ஸோ ப்ரீ டிஃபைன் நோட் வந்து ஒரு அங்கே உங்ககிட்ட காலில் இருக்கும்போதே சில விஷயங்களை வந்து கேதர் பண்ணுறதுக்கான ஒரு டூல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இப்போ வந்து நான் மை பைப்லைன் போய்க்கிறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் நோட்ஸு. ஓகேவா? இப்போ வந்து நான் ரிசப்ஷன் வெட்டிங் எடுத்து விட்டுட்டு மறுபடியும் அப்ளை பண்ணுறேன். ஓகே. டேக் வந்து ஒன்ஸ் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லீடில் போய்க்கிறேன். ஒரு லீடை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா சேம் அதே ரிசப்ஷன் வெட்டிங் போட்டிருக்கேன். இப்போ கன்வெர்ட் டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ பார்க்கலாம் நம்ம கொடுத்து வந்திருக்கான்ட்டு. ஓகேவா? இப்போ பாருங்க. ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்கு டெஸ்ட் 1 டெஸ்ட் 3 போட்டு கொடுத்தேன் இல்லையா? ஸோ அது வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ப்ரீ டிஃபைன்டாக அங்கே என்ன ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அது வந்து நமக்கு கன்வெர்ட் டு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி லைனுக்கு வரும்போது, ஓகேங்களா? புரிஞ்சதா? ஸோ இந்த லீடுக்குள்ள வரும்போது நமக்கு வந்து அந்த ஃபார்ம் வந்து ஃபில் ஆகி வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ வந்து குவாலிஃபை லீட்ல இருக்கு. ஸோ அவங்க வந்து கால் பண்றாங்க அப்படின்னா கால் பண்ணும்போதே இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் அவங்க கேட்டு முடிச்சிருவாங்க. ஓகேவா? அப்போது அந்த டெலிகாலர் டீமுக்கு வந்து வேலையும் கொஞ்சம் சிம்பிளா இருக்கும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் நோட்ஸ்ல ஏதாவது கேள்விஸ் இருந்துச்சுன்னா அதையும் அவங்க வந்து ஃபில் பண்ணிக்க முடியும். ஓகேவா? தென் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து சிஆர்எம் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து கால் பண்ணுறாங்க. இப்போ வந்து குவாலிஃபை லீட்லேருந்து மீட்டிங் ஸ்டேஜ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து இப்போ கால் பண்ணாதீங்க, எனக்கு வந்து ஆஃப்டர் சம் டைம் ஐ மீன் ஆஃப்டர் லஞ்ச் கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா ஷெட்யூல் ஆக்டிவிட்டி போயிட்டு, ஓகேவா? இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஷெட்யூல் வந்து ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ உள்ளே போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் நம்ம வந்து இங்கே புக் ஆகும். ஓகேவா? ஹிஸ்ட்ரி வந்து லோட் ஆயிட்டு இருக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இதை வந்து மார்க்கஸ் டன் கொடுத்துட்றேன். இதில் வந்து டன் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு ஸோ டன் அண்ட் ரீஷெட்யூல் பண்றேன். இப்போ வந்து அவங்ககிட்ட கால் பண்ணியிருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா மண்டே கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து நோட்ஸ்ல மண்டே கால் பேக், ஸோ சேவ் கொடுத்துறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் இந்த ஷெட்யூல் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நம்ம இங்கே ஸ்டேஜஸில் ஐ மீன் இந்த சிஆர்எம் பைப்லைன் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்டிவிட்டீஸ்ன்னு இருக்கா? ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கால்லாம் பேச வேண்டியது இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து எல்லாமே ஃபியூச்சர் டேட்டில் இருக்கு. 13, 12. ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் டேட்டில் இருக்கனால க்ரீனில் இருக்கு. ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 11. ஓகேவா? ஸோ இந்த 11லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேசணுன்றதுனால ஆரஞ்சு கலரில் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் 9ஆம் தேதி ஐ மீன் ப்ரீவியஸ் டேட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அதனால இது வந்து ரெட் இண்டிகேட்டர் காட்டுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இதில் நிறைய மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் வியூஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மல்டிபிள் கிராப்ஸ் மூலியமா நம்மளோட டீமோட பர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்துக்க முடியும். அதுமாரி லீடு வந்து என்னென்ன ஸ்டேஜஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது நம்ம வந்து ஒரு அனலைஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் லிஸ்ட் வியூஸ் இருக்குது. ஸோ இந்த குவாலிஃபை லீட்ஸ் மீட்டிங் ஸ்டேஜ் இந்த மாதிரி நான் ஸ்டேஜஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து உங்களோட ஒர்க் பிஸ்னஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டேஜும் நம்மளால மாற்றிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த கால் பேசிட்டோம் அப்படின்னா கொட்டேஷன் ஸ்டேஜுக்கு வந்து மூவ் பண்ணுறது வந்து சிம்பிளாக நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம். ஓகேவா? ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிஆர்எம் போட்டாச்சு. ஸோ சிஆர்எம்ல இவ்வளோ ஃபாலோஅப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சு நம்ம வரும்போது கொட்டேஷன் ஸ்டேஜ் வந்துருமா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து சேல்ஸ்குள்ளே போய்க்கலாம். இப்போ வந்து ஒரு பர்சனுக்கு வந்து நம்ம கொட்டேஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா இங்கே நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இங்கே நான் கான்ஃபிகரேஷனில் கொட்டேஷன் டெம்ப்ளேட் அப்படின்றத ஒரு வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈவெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றத நம்ம வந்து கொட்டேஷனில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். இப்போ வந்து நான் இது என்ன பண்ணிங்கன்னா ரிசப்ஷன் வெட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனுக்கு என்னென்ன ஒர்க்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? அதே மாதிரி உங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நான் இங்கே டிஃபால்ட்டாக இங்கே கொடுத்துக்க முடியும். தென் ஆன்லைன் சிக்னேச்சர் ஆன்லைன் பேமெண்ட் நம்ம எனபிள் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம அதுக்கான ப்ரொவிஷனும் இங்கே எனபிள் ஆகிடும். ஓகேவா? இப்போ வந்து
ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா டிஃபால்ட்டா அவங்களுக்கு என்னென்ன ஒர்க்லாம் பண்ண போறோமோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து கொட்டேஷன்னா ப்ரிப்பேர் பண்ணி டெம்ப்ளேட்ல வச்சிடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நியூவா ஒரு கொட்டேஷன் கொடுக்க போறோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஒரு கொட்டேஷனுக்குள்ள போறோம். நியூ அப்படின்றத கிளிக் பண்றோம். கஸ்டமர் யாரு? ஸோ நான் வந்து இப்போ ஒரு ஸ்டேஜ் போட்டேன்ல. ஸோ நான் வந்து அந்த கீதா அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தேன். ஒரு நிமிஷம். ஓகே, உங்களுக்கு கான்டாக்ட் கிளிக் பண்ணு. ஸோ இப்போ வந்து நியூவாக கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீதா கௌதம் அப்படின்ற மாதிரி அவங்களோட பேர் எடுத்துக்கிறேன். ஸோ அவங்க தான் கஸ்டமர். நம்ம வந்து இங்கே மாற்றினாலும் மாற்றிக்கலாம் நேம். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொட்டேஷன் டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா? ஸோ இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நான் ரிசப்ஷன் வெட்டிங் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்களோ என்னென்ன, ஐ மீன் கொட்டேஷன் கொடுக்கறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இங்கே நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே நோட் பண்ணி வச்சுக்கும் போது நீங்கள் டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஃபில் ஆகிடும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் எவ்வளோ அமௌண்ட்டுன்ற மட்டும் சூஸ் பண்ணால் மட்டும் போதும். சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆர்டர் கன்ஃபார்மா அப்படின்றது இல்லை சென்ட் பண்ணணுமா, கொட்டேஷனாக சென்ட் பண்ணணுமா அப்படின்னாலும் நீங்கள் வந்து கொட்டேஷனாக சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே இருந்த மணிக்கே நீங்கள் டைரெக்டாக கொட்டேஷனோட டெம்ப்ளேட்குள்ளே போயிடுவீங்க. இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான டெம்ப்ளேட் கொட்டேஷன் டெம்ப்ளேட் ஃபார்மேட் எடுத்துட்டு ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கஸ்டமருக்கு டைரெக்டாக இங்கே இருந்த மணிக்கு கண்டினியூ கொடுத்து சென்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து கொட்டேஷன் சென்ட் சென்ட் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி நான் கொடுக்குறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட்டையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே சென்ட் பண்ண உடனே கொட்டேஷன் சென்ட் பண்ணிட்டோமா இல்லையா அப்படின்ற ஸ்டேட்டஸும் நமக்கு சைட்லேயே லோட் ஆகிட்டே இருக்கும், ஹிஸ்ட்ரியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லீடு வந்ததுலேருந்து அதை வந்து எப்படி ஃபாலோ பண்ணி சேல் ஆர்டர் கொட்டேஷன் போடுறது, கொட்டேஷனை எப்படி சிம்பிளிஃபை பண்ண முடியுன்றது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய பர்ச்சேஸ், அதுக்காக வாங்கக்கூடிய பர்ச்சேஸையும் நம்ம வந்து ஓடோலே நம்ம வந்து போட்டுக்க முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்டர்னல் நோட்ஸ்லாம் நம்ம ஃபில் பண்ணலையா ஒர்க்கு, அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் நம்ம இன்டர்னல் டீம் இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து புக் ஆகிடுச்சு, கொட்டேஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து நம்ம இருக்கக்கூடிய இன்டர்னல் டீமுக்கு வந்து சில ஒர்க்லாம் அசைன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் அடுத்த மாதத்தில் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, புக்கிங் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு ஏற்ற வேலைகள்லாம் நம்ம பார்க்கறதுக்கான நம்மளோட டீமை வந்து டாஸ்க் வந்து அசைன் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.